வணக்கம் கீக்ஸ். வணக்கம் கீக்ஸ். வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் நேத்தி அவங்களோட 10th anniversary ஈவெண்ட்ல கார்லாம் காமிச்சாங்க. ஏதோ ஃபோல்டபுள் ஃபோன் மிக்ஸ் எல்லாம் வருதுன்ட்டு டீசர்லாம் போட்டாங்க. ஆமா, அதை தவிர வந்து ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெட்மி 13 5G இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. ஆமா, நேற்று 10th anniversary-ல அந்த ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினராக போனவர் வந்து நம்ம சிவா. ஸோ அந்த டயர்டில் தான் இன்னைக்கு அவர் வரல. நேற்று ஹெவியாக பார்ட்டி பண்ணி பார்ட்டி அனிவலாக மாறி இருந்தார். அவங்க கூட சாம்சங் ஈவெண்ட்டுக்கு அப்படியே அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி பாரிஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு நினச்சேன். இல்லை 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 அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டாரு சாம்சங்கு. ஆமாம். ஸோ இதில் வந்து புதுசாக என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ட்டு ஏதோ ஓவர் கிளாக்டு வந்து போட்டிருக்காங்க. 4 Gen 2 ஆமாம் 4 Gen 2 AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ட்டு ஏதோ ஓவர் கிளாக்டு வெர்ஷனா. ஸோ டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி 120 Hz ஆயிடுச்சு. ஸோ அப் டு 8GB RAM வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து 4GB RAM வெர்ஷன் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ 6GB 8GB ரெண்டே மாடல் தான் இருக்குது. 108 MP கேமரா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. செகண்டரி அதே 2 MP தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP வந்து 13 MP ஆயிருக்கு. ஹைப்பர் OS வந்திருக்கு. 2 years அப்டேட், 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாசி. அதோட பேட்டரி கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50-30 mAh ஆயிருக்கு. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. ஸோ வெட் டச் டிஸ்பிளே இதுலேயும் வந்துருச்சு. IP53 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏதோ கிறிஸ்டல் கிளாஸ் டிசைனு, பின்னாடி வந்து சில இதெல்லாம் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு போட்டு ஆஸ் யூஸ்வல் தானே, ஒன்றும் பெருசாக இல்லை அதில். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 14,000, 15,500, 6,128, 8,128க்கு. ஆனால் லான்ச் ஆஃபரில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். எங்களுக்கா போட்டியா? உங்களுக்குலாம் போட்டியே வர முடியுமா? ரீப்ளேசபிள் பேக் கவர் கொடுக்குறீங்க, சூப்பர் அமௌண்ட் டிஸ்பிளே கொடுக்குறீங்க. இது என்ன வெறும் அமௌண்டோடது? எல்சிடி தான், அமௌண்ட் கிடையாது. ரைட். அடுத்து அதே வந்துல ரெட்மி பட்ஸ் 5C 2000 ரூபாய்க்கு 40 dB ஹைப்ரிட் ஏஎன்சியோட வந்து இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாஸ். ஸோ இதில் 3 கலர்ஸ் இருக்குது. 36 hours வந்து டோட்டல் ப்ளே பேக்கு. அடுத்து 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து 2 hours ப்ளே டைம் கிடைக்கும். 12.4 mm டிரைவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷைமி இயர்பட்ஸ் ஆப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி இயர்பட்ஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயர்பட்ஸ் கஸ்டமைசேஷனு, சவுண்ட் ப்ரொஃபைலு அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுவும் இதில் இருக்குது. கூகுள் ஃபாஸ்ட் பேரும் இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஏஎஸ்சி கோடெக் தான் இருக்குது. டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கால் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து குட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். 2000 ரூபாய்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. போட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆப் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாரு, 3000 ரூபாய்க்கு ஒன்று, 2000 ரூபாய்க்கு ஒன்று, எல்லா பிரைஸ் கேட்டகரியிலையும் வந்து ஷைமி லான்ச் பண்றாங்க. ஆனால் ஹை எண்ட் தான் லான்ச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல ஏன், தைரியம் இல்லையா, வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியல. சைனால வந்து நிறைய இருக்கு, இங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஷாமி 5000 ஆப்ஷன்லாம் இருக்கு. சைனா நல்ல இயர்பட்ஸ் இருக்கு. ஆனா இவங்க மட்டும் ரியல்மி மட்டும் லான்ச் பண்றாங்க பாரு. ஸோ தைரியமா வந்து 5000க்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. ஹையண்ட்னா இங்கே OnePlus இருக்கு, நத்திங் இருக்கு, அதுக்கப்புறம் சாம்சங் இருக்கு. இதை தவிர இது வாங்க மாட்டாங்களா? அது அதான் ஷைமியை நம்பி வந்து இந்த மிட் ரேஞ்சில் வந்து தான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மிட் ரேஞ்ச் தான், பட்ஜெட் தானே இது. அதான் 5000 ரூபாய்க்குள்ள, அவ்வளோதான். அதான் 5000 ரூபாய்க்கு இன்னும் நல்ல நல்ல இயர்பட்ஸ்லாம் சைனாவில் இருக்கு. ஷாமி இதேவா 5000 6000க்குலாம் வந்து நல்லா இருக்கு. இந்த ரியல்மியில் வந்துருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஆனால் இந்தியாவில் மட்டும் இதை லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன தெரில. ஸோ இது வந்து மீ.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் வந்து ஜூலை 28 வந்து சேல் போகுது. அடுத்தது வந்து பவர் பேங்க், உருப்படியான விஷயம். 10,000 mAh தான். நிறைய பேர் வந்து 20,000 mAh இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் பாக்கெட் பவர் பேங்க்கு கொஞ்சம் பட்ஜெட் 1300 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. கிளாஸ். ஸோ இந்த பாக்கெட் பவர் பேங்க் வந்து இந்த ABS பாடி தான் இருக்கும். ஸோ 22.5 watt சார்ஜிங்கு, USB Type-C போட்டிருக்கு, PD சப்போர்ட்டும் இருக்குது, குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பில்டின் Type-C கேபிள் கூட இருக்குது. 12 year ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர வந்து இன்னொரு பவர் பேங்க் வந்து 3iயோட சக்ஸஸர் வந்து 4i. இதுலேயும் அதே 22.5 தான் இருக்குது. இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ காம்பேக்ட் கிடையாது, கொஞ்சம் வைடாக இருக்கும், அவ்வளோதான். இதில் பில்டின் USB Type-C கேபிள்லாம் வந்து கிடையாது. ப்ரைஸிங்கும் டீசெண்டாக தான் இருக்குது. இது வந்து நார்மல் பவர் பேங்க் வந்து 1300, பாக்கெட் பவர் பேங்க் வந்து 1700.
அதான் பாக்கெட்னால சைஸ் கம்மியா இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் நார்மலா விடுறாங்கல்ல, இதுல இவனுக்கு 10,000க்கு பதிலா 15,000 கொஞ்சம் ஏத்தனாதான் என்னவா. அதான் பாக்கெட்னால கொஞ்சம் காம்பேக்டா விடுறாங்க. ஏன்னா இந்த நார்மல் பவர் பேங்க் வந்து ஆல்ரெடி 20,000 mAh இருக்கு. அதேதான் 10,000 இதுக்கு ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் 15,000 பண்ணியிருந்துருக்கலாம். மேபி ஓல்டு ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும் போல் இருக்கு 20,000. ஸோ இந்த மாதிரி புதுசாக லான்ச் பண்ணால் பழசு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்ட்டு அதே வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அதே இவெண்ட்டில் வந்து வேக்யூம் கிளீனர் X10 அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா மெயின் ஹைலைட் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து டஸ்ட்டை வந்து இது பண்ணிவிடும். ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே போய் எம்டி பண்ணிவிடுமா. ஃபுல் ஆயிடுச்சு இப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே போய் இது பண்ணிடுன்னு போட்டோம். அப்புறம் நமது குப்பை நமது பொறுப்புக்கு வீட்டை அதுவே வந்து பெருக்கி தொடச்சு இது பண்ணி விட்டுரும். குப்பையை வந்து அங்கே போட்டு விட்டுரும். எதுவுமே பண்ண வேணாம். அங்கே அந்த டஸ்ட் கலெக்ஷன் இதுலேருந்து எடுத்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். அதுதான் வந்து மெயின் ஐட்டம். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதே அந்த லேசர் நேவிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சக்ஷன் 2.5 லிட்டர் டிஸ்போசபிள் பேக் இருக்குது. மாப் டிசைன் மாப் இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 5200 mAh பேட்டரினால 180 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக இது பண்ணலாம். 3 மணி நேரம் ஓட்டலாம் ஓட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே ப்ரைவசி செக்யூரிட்டிலாம் இருக்கும். மேப் இருக்கும். அந்த மேப்பிங் டெக்னாலஜி அதில் 60 days ஆஃப் ஆட்டோ டிஸ்போஸ்லாம். 60 daysக்கு ஒரு தடவை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஸ்போஸ் பண்ணு போட்டிருக்கு. சூப்பர். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து அதிகம் தான். 35,000. இந்த 25,000 20,000 இருந்துச்சு, 25,000 இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ 35,000. ஆஃபரில் வந்து 30,000. வாரண்டி ஏதாவது இருக்கா? வாரண்டி இருக்கும், 1 வருஷம் வாரண்டி இருக்கும். இப்போ இவனுக்கு இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் நம்பி வாங்க முடியல. சர்வீஸ் மோஸ்ட்லி இந்தியாவில் சர்வீஸ் பார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. பார்ட்ஸ் இருக்காது, ப்ளஸ் சப்போர்ட் அப்படின்னு நிறுத்திடுறானுங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே என்ன இது இருக்குல்ல, ஷாமி ஃபில்டர் இருக்கு. ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு இருக்கு. ஆனால் புது ப்ராடக்ட் இப்போ கிடைக்காது. கொடுப்பாங்க, ஆனால் 1 வருஷம் ஆனாலும் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அந்த இது இருக்கு. ஃபில்டர் இன்னும் வித்துக்கிற ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் முன்னாடியே வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்கும் டேட் ஏதாவது இருக்குமா? எக்ஸ்பைரி டேட் மாதிரி இருந்ததுன்னா அதுவும் காலி. அடுத்து OnePlus Nord 4ஓட டிசைன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. நல்லா இருக்கேயா? இது பேக்கில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். நம்மளுக்கு இந்த கலர் தான் கிடச்சிருக்கு. அது தவிர பிளாக் கலர் இருக்கு, ஒரு பச்சை கலர் ஒன்று இருக்கு. நிறைய பேர் பச்சை கலர் போட்டிருந்தாங்க. ஒரு டார்க் தான் நல்லா இருக்கு. இங்கே வந்து லைட்டாக இருக்கு, இங்கே வந்து டார்க்காக இருக்கு. அந்த OnePlus 12 மாதிரி அந்த மாதிரி வந்து டபுள் டோன் ஃபினிஷு. ஸோ இதில் வந்து இது வந்து பிக்சல் மாதிரி, அப்படியே பிக்சல் மாதிரி இருக்கு பாரு. அதான் அப்படியே பிக்சல், அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிளாக் கலர் வந்து பிக்சல் மாதிரி இருக்கு, இதுவாவது கொஞ்சம் இதுவாக இருக்கு. இதில் அந்த பாண்டா மாதிரி போட்டுருந்தா அது பிக்சலாக இருக்கும். ஆனால் டிசைன் சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு, ஆனால் ஃபீல் வந்து இல்லை, நார்மல் மெட்டல் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டிசைன் மட்டும் வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஸ்லிம்மஸ்ட் நாடா 7.99 mm தான் திக்னஸ். அப்படின்னு CE4 விட ஸ்லிம்மா? 7.99 mm தான் திக்னஸ். CE4 தானே ரொம்ப தின்னா இருந்தது. அது ஒரு தின்னா 7.99 mm தான் போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. நானோ எட்ஜ் டிசைனா, நானோ எட்ஜ் டிசைனு, புது ஆண்டனா டிசைன் போட்டிருக்காங்களா. என்னதான் மெட்டலாக இருந்தாலும் ஆண்டனா டிசைன்னால உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூலாம் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்து மெட்டல் இதுன்னா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால புது ஆண்டனா டிசைன் ரீடிசைன் பண்ணியிருக்கோம், அதனால் நெட்வொர்க் இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் டெக்னாலஜி வித்தவுட் ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ், அதுதான் உங்களோட இதுவும். நாட் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து கம்மியாக கொடுக்குறோம் பாருங்க. அந்த நாடோட மோட்டோவே அதானே. அது தவிர வந்து மெர்க்குரியல் சில்வர், அந்த சில்வர் கலர் பேர் மெர்க்குரியல் சில்வரா, அப்சிடியன் மிட் நைட், அதுதான் வந்து அந்த இதோட பேர். இன்னும் பச்சை கலர் என்னன்னு தெரியல. அது தவிர நாட் பஸ் 3 ப்ரோவில் வந்து 49 dB ANC அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சிங்கிள் டிரைவர் தான் 12.4 mm. ஸோ அப்போ விலை கம்மியாக தான் இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி OnePlus Buds 3 இருக்கு. ஆமாம், அந்த 7500 அதோட கம்மியாக தான் இருக்குது விலை. 3000 ரூபாய் வரும். CMF போட்டியா? CMF போட்டியா? CMF எவ்வளோ? 4300. 4000 ரூபாய். 4000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும். எங்களை வளர விட மாட்டீங்களாடா. அது வாஸ்ட் வார், இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சைனால இதானது. இப்போ என்னன்னா அதே தான் இருக்கு ஸ்பெக்ஸ், அதே ஸ்பெக்ஸ் இருக்கு, அதோட வெயிட் கம்மியாகவும் இருக்கு. இதுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க லைட் வெயிட் பாடி. இதுதான் ஃபிளாக்ஷிப்பா இருக்க முடியும். அது 25,000 வந்துருக்கு. இது விலை கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பா. என்ன வெயிட் கம்மியா இருந்தா விலை கம்மியா இருக்குமா? வெயிட் இது எல்லாம் ஆறுன்னு போட்டிருக்கேன். நார்மலா ஆறுனா கம்மியா தான் இருக்கும். அதுவும் டூவல் இன்ஜின் ஆர்கிடெக்சர் இருக்கு, இதுலயும் வேற வாய்ஸ் இருக்கு.
ஜிபிஎஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் இதுக்கும் அதுக்கும்? ஒண்ணுமே இல்லை. அந்த பாடி இருக்கு, சும்மா சைடில் இதெல்லாம் டிசைன் மாத்திருக்காங்க பாரு, அது வேற மாதிரி இருக்கா? இந்த டிசைனை மாத்திருக்காங்க. இங்க 2 இடத்துலயும் பட்டன் கொடுத்துருக்கானுங்க. இதை தவிர இந்த மாதிரி வேற மாதிரி டிசைன் மட்டும் மாத்திருக்காங்க. டிசைன் அப்படியே தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலா பிளாஸ்டிக்கா? இது அலுமினியம். அலுமினியம். ஓகே. இது வெயிட் அதிகம் இல்லை, இது வெயிட் கம்மி. அதான் மாத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ விலை குறைப்பாங்க? 20,000 ரூபாய் இருக்கும். 20,000 22,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. வாட்ச் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பேட் 2ல அதே தான், சைனா லான்ச் ஆனது அதே தான், ஒரு புதுசாக எதுவும் இல்லை. ஆனா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம். அமேஸ்ஃபிட் மாதிரி கொஞ்சம் ரிமைண்டர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் இதுல இல்ல. இதுலயே நான் சொல்றேன் அப்டேட் மூலமா வரட்டும். 2 வரும்போது ஒருவேளை இதுக்கும் கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ரெண்டும் ஒரே மோஸ்ட்லி ஒரே இதுதான் இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்க லான்ச் பண்ணி அப்படியே மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 அப்டேட் கொடுக்குறானுங்க பேருக்கு, அதோட மறந்துடுறானுங்க. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. ஆனா இவங்க கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு இவங்க கிட்ட. அதான் சொல்றேன். இல்ல அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் இருக்குல்ல, அதுல இன்னும் வந்துகிட்டு இருக்கு அப்டேட். ஏதோ ஆப்டிமைசேஷன் வந்தது, அதுக்கப்புறம் 2-3 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா வந்து அப்டேட் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப பழைய ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அப்டேட் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 வருஷம் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே சூப்பரா பண்றாங்க. அடுத்தது டெக்னோ ஸ்பார்க் 20 Pro 5G. என்னையா 16,000 எங்கள்ட்ட விட கேவலமா இருக்கு. 16,000க்கு வந்து உங்க பிசினஸ் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல வாட்சன், இது இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம இருக்கு. ஆனா சாம்சங்கோட கம்மியா இருக்குங்க. சாம்சங் விட கம்மி. டிமென்சிட்டி 6080 வச்சு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பாரு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, டால்பி அட்மாஸ் இருக்கு, 108 MP கேமரா இருக்கு, 5000 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், பாக்ஸில் சார்ஜர் இருக்கு. இதில் என்ன அந்த சூப்பர் AMOLED இல்லை, அந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கு. மற்றபடி ப்ராசஸர் தாங்க முக்கியம். அடுத்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 8GB RAM தான். 8/128 வந்து 16,000, 8/256 வந்து 17,000. டெக்னோவா நான் நம்ப மாட்டேன். ஏன் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னா ஓகேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்ஃபினிக்ஸ்னா அப்டேட் கொடுப்பான், டெக்னோனா அப்டேட் கொடுக்க மாட்டான். அதேதான். ஸோ இதில் ஆண்ட்ராய்ட் 14 தான் போட்டிருக்கு. அப்டேட் மட்டும் இல்லை வாட்சன், நம்ம கிட்ட அந்த ஃபோல்டு இருக்குல்ல, அது எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கஸ்டமர்ல ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும். நானும் சிவாவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். ரிங்கு போய்கிட்டே இருந்தது, ஒத்தனை எடுக்கல வீக் டேஸ்ல. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணேன், வரல. சொல்லுவாங்க கஸ்டமர் கேர் இப்படி டெக்னோ யாரும் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் லான்ச் ஆஃபரில் வந்து 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டா. அதில் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐயில் கூட, ஃபைனான்ஸில் கூட வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் பார்க்க வந்து உங்களுக்கு 16,000, 15,000 வந்து இந்த 2 மாடல்ஸும் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஜூலை 11 சேல் போகுது. ஆன்லைன், ஆஃப்லைன், அமேசான் எல்லாத்துலேயுமே சேல் போகுது. அடுத்தது ஜியோ டேக் ஏர் வந்துட்டாங்களா காம்படிஷன் வித் என்ன ஆப்பிள் ஃபைண்ட் மை சப்போர்ட். இப்போதான் ஆப்பிள் சொன்னாங்க நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கூடன்ட்டு. ஜியோ கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் ஃபைண்ட் மை சப்போர்ட்டும் இருக்கு. ஆப்பிள் ஃபோன் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் ஆப்பிள் ஃபோன் வாங்குறேன், எவன் ஜியோ டேக் வாங்க போறான்? ஆப்பிள் டேக் வாங்க இது பண்ணாதவன் ஜியோ டேக் வாங்கி போறான். இவனுங்க ஆப்பிள் ஃபேன் ஃபோனுக்கே அவ்வளோ காசு செலவு வச்சுட்டேன், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டேக் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். இங்கே இந்தியாவில் ஒன்றுமே இருக்காது, சிப்போலே இப்போலேன்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜியோ டேக் இருந்துச்சா, அது வந்து ஜியோ திங்ஸ் ஆப்பில் அதில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சான். ஸோ இப்போ இது வந்து ஆப்பிள் ஃபைன் மைலையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டுறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் அதே தான். ட்ராக்கிங்கு, ஐடி கார்டு, இந்த வாலெட்லாம் வந்து ட்ராக்கிங் இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பரு. ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு, நிறைய ஸ்லீக் அண்ட் காம்பேக்ட்டு, நிறைய கலர்ஸ் இருக்குது, அப் டு 2 years ஆஃப் பேட்டரி லைஃப். அதான் அந்த ரீப்ளேசபிள் செல் இருக்கா, அது இருக்குது. லேனியார்ட் கேபிளும் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்களாம். ஆக்சுவல் ப்ரைஸிங் வந்து 3,000 ரூபாயாம். ஸோ எங்கள் ஆஃபரில் வந்து 1,500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து ஜியோ மார்ட்டு, ரிலையன்ஸ் டிஜிட்டல், அமேசான்லாம் வந்து செல்லில் இருக்குது. 1 year வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. அதான் நல்லா இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணும் போல் இருக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஆப்பிள் கூடலாம் இவனுங்க சும்மா இம்போர்ட் பண்ணிடுறாங்க சைனாலேருந்து, குவாலிட்டி ஒன்றுமே இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி மேட் இன் இந்தியான்னு எதுலையும் போடல. ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி இருக்கு? ஜியோ ஏர் ஃபைபர் ஓகே. ஏன் இல்லை, நிறைய ட்வீட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அதை. அப்படியா? ஆமாம், அதான் கேமிங்க்கு இந்த மாதிரி விஷயம் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்ல, லேட்டன்சி அதிகமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்பீட் இருக்காது, அப்லோட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபர் இல்லாத விஷயங்களில் வந்து ஜியோ ஃபைபரே கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் ஏர் ஃபைபர் யூஸ் ஆகும். ஜியோ ஃபைபர் வந்து ஏர் ஃபைபருக்கு ஜியோ ஃபைபருக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஏர் ஃபைபர் கிடையாது. சூப்பர். அடுத்தது
விவோ புக்கு ஃபைனலி சேலுக்கு போயிடுச்சு. ஸ்னாப் ட்ராகன் எக்ஸ் எலீட் பவர்டு 1,25,000 ரூபாய்க்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நல்லதாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. ஸோ குவாலிட்டி 1,25,000 ரூபாய்க்கு நல்ல காம்படிஷன் தான் தருது, காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து 3K அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3K OLED இருக்குது. நம்ம ஆல்ரெடி இப்போ முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணும்போது சொல்லியிருப்போம். இப்போ வந்து சேலுக்கு போயிருக்கு. மெட்டல் பாடி இருக்குது. 1.42 kg தான் வந்து லைட் வெயிட் டிசைன் இருக்குது. RGB பேக் லைட் இருக்குது. அப்புறம் அந்த எக்ஸ் எலீட்னால 45 டாப்ஸ் வந்து AI பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய கேம்ஸ் கூட நீங்கள் வந்து இதுலேயே ஆடலாம். பில்டின் வந்து ஜிபியூக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. 90 வாட் இந்த USB ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. பரவாயில்ல. ஸோ இது ஆல்ரெடி இப்போது சேலில் இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆசூஸ், ஷாப்பு, ஃப்ளிப்கார்ட்டு, எவ்வளோ ஸ்டோரு அதுலேயும் 1,25,000 ரூபாய்க்கு 16 GB RAM 1 TB SSDயோடு இருக்குது. ஓகே ஓகே. அடுத்தது நத்திங் கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் பேக் டிசைனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து இவங்க பேக் கவர் விற்கிறாங்க அஃபிஷியலாக. ஆக்சசரிஸ் இந்த லேனியார்டு இதெல்லாம் விற்கிறாங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒரு 3D பிரிண்டர் வச்சிருக்கேன், நான் வந்து பணக்காரன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி செல் பண்ணலாம். பரவாயில்ல, இவங்க பண்ற இந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன்ஸு அவங்களோட இதுவே கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. ஸ்க்ரூ எங்கெல்லாம் வந்து ஸ்க்ரூ அதோட இது இப்போ நீங்கள் இதை வந்து எடுத்து அவங்க ஃபைல் கூட கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. அந்த ஸ்க்ரூவோட இதையும் கொடுத்துருக்காங்க, நீ ஸ்க்ரூவை கூட போட்டுக்கலாம். அது தவிர வந்து STL ஃபைல் வந்து இருக்கான் கஸ்டமைசேஷனுக்காக. ஸோ அந்த ஃபைலையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து 3D பிரிண்டரில் ஃபீட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து என்ன டிசைன் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமைஸ்டு பேக் கவர் வந்து ஆல்ரெடி யாரோ பண்ணி போட்டிருக்காங்க. ஆமாம், 2-3 பேருக்கு போட்டிருக்காங்க. பேக் கவர் வந்து கேமரா கிரிப்பு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. வேற யாரோ வந்து போக்கிமான் கார்டு வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வேற இல்லை. எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஓகே, இவன் இதே மாதிரி இனிஷியேட்டிவ் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கொண்டு வந்தான் அப்படின்னா நல்லா இருக்கும். சும்மா இந்த மாதிரி லோ எண்டுக்கே கொண்டு வந்து ஃப்ளாக்ஷிப்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப்பில் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் லோ என்ன ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இங்கே பாருங்க, இது பாருங்க பாவம் அனாதையாக கிடக்கு லான்ச் ஆனதுலேருந்து. CMF 2Aக்கு இதுக்கு அப்டேட் வந்திருக்குல்ல ஆஃப்டர், அதான் எல்லாம் 2.6.0 முதல்ல இதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாத்துக்கும் அதே அப்டேட். இதுக்கு இப்போ ஃபோன் 2க்கு வந்துருச்சு. ஃபோன் 2க்கு இப்போ CMFக்கும் வந்துருச்சு அந்த அப்டேட்டு. இல்லை அதே அப்டேட் தான் எல்லாத்துக்கும் வந்து அப்டேட் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு கொலாபரேஷனுக்காக தான் நாங்கள் வந்து முக்கியமாக இது பண்ணியிருக்கோம். கஸ்டமைசேஷன் என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் இனோவேஷன் இன் ஆக்சசரி டிசைன், அதுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்மங்க. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் மோஸ்ட்லி நிறைய பேர் 3D பிரிண்டிங் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, அவங்களே அஃபிஷியலாக பண்ணலனாலும் இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் அமேசானில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டோ. ஃபைனல் நியூஸ், எக்ஸ்பாக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸோட ப்ரைஸ், பிசி கேம் பாஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க. என்ன அநியாயத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. 140% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப் டு. ஸோ இப்போ வந்து புதுசாக நீங்கள் ஆல்ரெடி கேம் பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்னிலேருந்தே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. செப்டம்பர்லேருந்து தான் வந்து ரெனியூ பண்ணும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேம் பாஸ் ஸ்கோர் இருக்குல்ல, அதில் வந்து டே 1 கேம்ஸ் வந்து கிடையாது. டே 1ல் ரிலீஸ் ஆகிற புது கேம்ஸு அதெல்லாம் வந்து வராது கேம் பாஸ் ஸ்கோர் அப்படின்ட்டு. இந்த PS சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியே தான் அது கிட்டத்தட்ட கிளாசிக் கேம்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் கேம் பாஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு. கேம் பாஸ் அல்டிமேட்ல தான் உனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கம்மிங் சோன் வந்து கேம் பாஸ் ஸ்டாண்டர்டு உனக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும், டே 1 ரிலீசஸ்லாம் வேணும் அப்படின்னா கேம் பாஸ் அல்டிமேட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியே ஆகணும். இப்போ ப்ரைஸிங் எவ்வளோன்னா முன்னாடி வந்து 349 இருந்துச்சு பிசி கேம் பாஸ், இப்போ வந்து 449 ஆயிடுச்சு. கேம் பாஸ் அல்டிமேட் வந்து 549லேருந்து வந்து 829 ஆயிடுச்சு. கேம் பாஸ் ஸ்கோர் இருக்குல்ல அந்த என்ட்ரி லெவலு அது வந்து இப்போ 749லேருந்து 1799 ஆயிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு, 1000 ரூபாய் 1050 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இந்த 1 year 12 months கேம் பாஸ் ஸ்கோர் வந்து 2000 ரூபாயிலேருந்து 3349 ரூபாய் இருக்குது. வேஸ்ட்.
ஸோ ப்ரைஸ் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃபெக்டிவ் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி எஃபெக்டிவ். இது இப்போ எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செப்டம்பர் 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. யூஎஸில் பாரு, யூஎஸில் அநியாயத்துக்கு இப்போ கேம் பாஸ் ஸ்டாண்டர்ட் வந்து $15 $1200 போட்டிருக்கு. ஸோ கம்மிங் மந்த்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ இந்தியா ப்ரைஸிங் வந்து வரல இந்த ஸ்டாண்டர்டுக்கு. மோஸ்ட்லி இயர் அண்ட் அந்த செப்டம்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸும் போது தான் எதுவும் இது பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இதெல்லாம் தான் எங்களோட நியூஸ் அண்ட் வேசில் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதை விக்னேஸ்வர் ஸ்ரீவத்சன் பார்ப்போம்.